ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். EC621 அவர் ரேடியோ வேவ்ஸ் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பேச சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வாட்டர் பாட்டிலோட வந்திருக்கேன். அப்புறம் இதுவும் கொண்டாந்துருக்கேன். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் எல்லாம் பரவட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் கான்டென்ட் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே கம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய சயின்ஸ் கன்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் நாலேஜை நல்லா வளர்த்துக்கலாம். உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பேச போகிற டாபிக் இன்னைக்கு ரேடியோ வேவ்ஸ் பற்றி. இந்த ரேடியோ வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரமில் தான் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அதில் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் பேசியிருக்கேன். அது நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. அப்புறம் ஆண்டனாஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் டெப்த்தாக ஆண்டனா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்கேன். பலதரப்பட்ட ஆண்டனாஸ் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் வேவ் லென்த் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் கடைசியில் இருக்கும். மைக்ரோவேவ் பேண்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ரேடியோ வேவ்ஸ். இதுக்கு லாங்கர் வேவ் லென்த். அது என்னன்னா உங்களுக்கு வேவ் லென்த் 1 மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர் கணக்காக இருக்குது. அது வேவ் லென்த். அது இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு என்னன்னா வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் வரணும். அதுதான் ஏன் ஸ்பீட் ஆஃப் லைட் வரணும் அப்படின்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பேண்ட் எந்த ஸ்பெக்ட்ரம் நீங்கள் போனாலும் அது அதனோட ஸ்பீடு லைட் ஸ்பீடு தான். ஸோ அந்த லைட் ஸ்பீடு நம்ம வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி அதை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். நம்ம எந்த ஸ்பெக்ட்ரம்ல எந்த வேவ் நம்ம அனுப்பிச்சாலும் அது லைட் ஸ்பீடை போடுறதுனால வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. அதை நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ரேடியோ வேவ்ஸ் பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பிரைமரியா பார்த்தோம்னா கம்யூனிகேஷனுக்கு தான். நம்ம இந்த உலகத்துல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம சிக்னல் அனுப்பி அதை வாய்ஸா கன்வெர்ட் பண்றோம், டேட்டாவா கன்வெர்ட் பண்றோம். இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ வைஃபை மாடம், ப்ளூடூத் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் பொறுத்து கம்யூனிகேட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வேவ் லென்த் மாறிடும். பெரிய வேவ் லென்த் அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்டன்ஸ், அதுதான் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது. பெரிய வேவ் லென்த் தான் கம்மியான ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ கம்மியான டிஸ்டன்ஸ் நம்ம ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு குட்டி வேவ் லென்த் இருந்தால் போதும். ஆனால் ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம அனுப்பணும். சரி, இப்போ நம்ம இந்த வேவ்ஸ் அனுப்புகிற ரேடியோ வேவ்ஸ் நீங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நிறைய டைம் சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த செல்ஃபோன் சிக்னல்லேருந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே இது உண்மையா அப்படின்றது நம்ம கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஆக்சுவலா இது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ரேடியோ வேவ்ஸ் நம்மளோட ஆட்டமை அயனைஸ் பண்ண முடியாது. அதுக்கு அது இம்பாசிபிள். அயனைசேஷன் என்னன்னா ஒரு ரேடியோ வேவ் போயிட்டு ஒரு எலக்ட்ரானை அதாவது தூக்க முடிஞ்சது அப்படின்னா அது அந்த ஆட்டம் அயனைஸ் ஆயிடும். அதனால அது பாசிபிலிட்டி கிடையாது. இதே ரேடியேஷன், அதாவது வேற ரேடியேஷன் இருக்கு. அது நியூக்ளியர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது யுரேனியம் ஆட்டம்ல இருந்து அந்த ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷன் நம்ம மேல பட்டதுன்னா அது ஹார்ம்ஃபுல். ஏன்னா அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டமை அது அயனைஸ் பண்ணி விட்டுரும். அதனால தான் நம்மளுக்கு அந்த கேன்சர் அதெல்லாம் வரும். இதே நம்ம செல்போன்ல அனுப்புற ரேஸ் அதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு அயனைசேஷன் ஆகாது. ஸோ அதனால நம்ம அந்த வேவ்ஸ் நம்ம உடம்புல பாஸ் பண்ணிட்டு போனாலும் ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது. நீங்க மக்கள் இது ஒரு பீதியா சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த சிக்னல்லாம் நம்மளுக்கு ஹெல்த் கம்மியாயிடும் அப்படின்னு. அதுல துளி கூட உண்மை கிடையாது. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி நீங்க கேள்விப்பட்டீங்க. அது ஆர்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹெர்ட்ஸ்லேருந்து அப்புறம் 3000 கிகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எதுக்கு இதில் இம்பார்ட்டண்ட்டாக வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளால அந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஆர்எஃப் ரேடியோ அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பத்தி உங்களுக்கு தெரியும். இது ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ். இது இப்போ வேவ் லென்த் என்னன்னா ஒரு சைன் கர்வ்ல 2 பீக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி எத்தனை வேவ்ஸ் ஒரு செகண்ட்ல கிராஸ் ஆகுதோ அந்த நம்பர் கவுண்ட் பண்ணீங்க. அது ஃப்ரீக்வன்சி. அது ஹெர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. இந்த ரேடியோ வேவ்ஸ் 3 விதமா கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. ஒன்று உங்களால லாங் டிஸ்டன்ஸ் அனுப்ப முடியும். அதாவது ஒரு கான்டினென்ட் விட்டு இன்னொரு கான்டினென்ட் அனுப்ப முடியும்.
அது எப்படி அனுப்புறாங்க அப்படின்னா வேவ் லென்த்தோட ப்ராப்பர்ட்டி வச்சு தான். ஏன்னா ஒரு பேண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது டிஃப்ராக்ட் ஆகும். டிஃப்ராக்ட்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேல விழுந்தது அப்படின்னா அது வந்து பெண்ட் ஆகி போகும். அதாவது நம்மளோட எர்த் வந்து ரவுண்டா இருக்கு, அந்த கர்வச்சரை வந்து அது ஃபாலோ பண்ணும். அதுதான் வந்து அந்த வேவ் லென்த்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து நம்ம லண்டனுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் அனுப்பணும், அதாவது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அனுப்பணும் அப்படின்னா அது சூப்பர் லாங் டிஸ்டன்ஸ். அது அப்போ ஏர்த்தோட கர்வச்சர் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டா அது ரீச் ஆகாது. ஆனால் அது வந்து டிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த ஏர்த்தோட கர்வச்சர் அதை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போகும். ஸோ நம்ம வந்து அந்த சிக்னலை வந்து அனுப்ப முடியும். அப்படிதான் வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்க. இன்னொன்று வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கு வேவ் லென்த். ஸோ அந்த மீடியம் ரேஞ்சில் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஆண்டனாஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த ஆண்டனாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் ஆஃப் சைட் இருக்கணும். அதாவது நம்ம எர்த் வந்து கர்வா இருக்கு, அந்த லைன் ஆஃப் சைட் வரைக்கும் தான் அது போகும். லைன் ஆஃப் சைட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டனாவை ரொம்ப பெருசாக வைக்க வேண்டியது தான். அதனால தான் வந்து அங்கங்கே ஆண்டனா இருக்கு. ஏன்னா அந்த லைன் ஆஃப் சைட் வந்து போயிடும். அதனால இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் ஆஃப் சைட் வந்து எங்கே மேக்ஸிமம் கவரேஜாக இருக்கோ அது வரைக்கும் வைப்பாங்க ஆண்டனா. அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆண்டனா வேணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனாவே பெரிய டவர் மாதிரி இருக்கும், அந்த டவர் வச்சு போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ரேடியேஷன். இன்னொரு டைப் வந்து என்னன்னா நம்ம ப்ளூடூத் அண்ட் வைஃபை அந்த கேட்டகரியில் வருது. அதுக்கு வந்து குட்டி ஆண்டனா இருந்தால் போதும். ஏன்னா அதுக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சினால வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அவ்வளோ தேவையில்லை. இந்த ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆண்டனா கண்டிப்பாக வேணும். அந்த ஆண்டனா வந்து இந்த மாதிரி இருக்கலாம். என்னன்னா இது வந்து டைபோல் ஆண்டனா சொல்லுவோம். என்னன்னா இங்கே வந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு 2 எண்ட் இருக்குது, அது வந்து டைபோல் ஆண்டனா நம்ம சொல்லுவோம். ஆண்டனாஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆண்டனா வீடியோவில் போய் பார்த்துங்க. ஆனால் காமனாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் வேணும், அதே மாதிரி ஒரு ரிசீவர் வேணும். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனா வந்து ரிசீவ் பண்ணிக்கும். எப்படி அது சிக்னலை ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எலக்ட்ரான் வைப்ரேஷன் அது நடக்க போகுது. பட் இங்கே வந்து நம்ம வந்து இந்த ஆண்டனால வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆண்டனால வந்து உங்களுக்கு ரேடியோ வேவ்ஸ் அனுப்பணும்னா யூஸ்வலாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேலை வந்து நீங்கள் 2 விஷயம் வந்து பார்ப்பீங்க. ஒன்று வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னன்னா ஒரு 90 டிகிரி அப்பார்ட், அதாவது அந்த பிளேனில் வந்து இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் பிளேனில் இருந்ததுன்னா இன்னொன்று வந்து ஒய் பிளேனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டியே. நீங்கள் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை வந்து ப்ராபகேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனில் வந்து 3 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து ப்ராபகேஷன், அது வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக வந்து இருக்கணும். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் ஜி இந்த 3 ஆக்சிஸில் வந்து 3 விஷயம் வந்து நடக்க போகுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்றத இந்த விரலை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். அதாவது வந்து நம்மளோட பாயிண்டிங் ஃபிங்கர், அப்புறம் வந்து மிடில் ஃபிங்கர், அப்புறம் தம்பு, இது இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் பண்ற ஃபிங்கர் தான் வந்து நம்ம ப்ராபகேஷன், அதான் அந்த டைரக்ஷன்ல தான் வந்து நம்ம வேவ் அனுப்புறோம். ஸோ அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து இது இருக்கு. இங்க தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு வேவ் மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும். அதாவது இந்த டைரக்ஷன்ல போகுது, ஆனால் இங்க வந்து ஒரு வேவ் இருக்கு, அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த டைரக்ஷன்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்படின்னா வேவ் வந்து இப்படி சைட்ல இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து எக்ஸ், ஒய்ல வந்து ஒரு சைன் கவ் போயிட்டு இருக்கும். அப்புறம் இந்த சைடும் ஒரு சைன் கவ் தான், ஆனால் அது வந்து 90 டிகிரிக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது மூணுமே பேக்கேஜ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அனுப்புறோம், டிரான்ஸ்மிட் பண்றோம். அந்த டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆண்டனா வேணும். ஸோ இந்த ஆண்டனாக்குள்ள என்ன நடக்குன்றது இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்டனால வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து நம்ம சர்க்கியூட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைன் வேவை ஜென்ரேட் பண்ணணும். அந்த சைன் வேவ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணா இந்த டைபோல் ஆண்டனாவை நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து இன்சுலேட்டருக்கு நடுவில் இந்த சைடு வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரோடு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சைடு ஒரு எலக்ட்ரோட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இங்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இன்னொரு பாயிண்ட்ல வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இது ரெண்டுமே வந்து மாறி 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 நம்ம போயிட்டே இருக்கும். நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா வந்து நம்ம வீட்டுக்கு வர 120 240 வோல்ட் அது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் சைன் கவுல ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும். அது ஏன்னா நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து அதுக்கு வந்து பெரிய வோல்டேஜா வேணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ஒரு பேட்டரி வச்சு கூட உங்களால ஜென்ரேட் பண்ணியும் அது வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கு. சரி, இந்த ஆண்டனால வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல பிளஸ் இன்னொரு பாயிண்ட்ல வந்து மைனஸ் மாறி மாறி வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கணும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி வந்து அது பாசிபிள் அப்படின்னு. இப்போ இந்த வாட்டர் பாட்டில வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டனாவா வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இங்க இந்த சைஸ்ல ஒரு ஆண்டனா இருக்கு அப்படின்றது நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்டர் பாட்டில பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. தண்ணி வந்து நம்ம என்னன்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சிக்னல் வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னா இந்த ஆண்டனா வச்சு தான் நம்ம பண்றோம். ஆண்டனால வந்து டைபோல் ஆண்டனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ், அப்பனா இந்த சைட்ல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆண்டனால. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு வந்து நம்ம தள்ளுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த சைடு மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை நம்ம மாறி மாறி வந்து பண்றோம். மாறி மாறி பண்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைன் கோ வந்து ஜென்ரேட் ஆயிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே ஒரே அடியா அங்க போல, அப்படியே ஸ்லோவா இந்த சைட்ல இருந்து அந்த சைடு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்க வந்து ஃபுல் ஆயிடுது. அதாவது நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல 0 இருக்கும், அதுக்கப்புறம் கிளம்பி ஃபுல்லா ஹையர் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி அந்த சைட்ல இருந்து இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி இங்க வந்து ஃபுல் நெகட்டிவ் ஆயிடும். இங்க வந்து எதுவுமே எலக்ட்ரான் எதுவுமே இல்லாதனால இங்க வந்து பாசிட்டிவ் ஆயிடும். இப்போ இந்த பேக் அண்ட் ஃபோர்த் இது நடக்கிறதுனால என்ன ஆகும்னா இதுக்கேற்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஏன் கிரியேட் ஆகுதுன்னா அதுதான் வந்து மேக்ஸ்வெல் வந்து கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிசம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு மூவ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து ஒரு வேவா மாறிடும். இப்போ இந்த டைம்ல தான் ஒரு வேவ் கிரியேட் ஆயிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேவ் வந்து இந்த ஆண்டனை விட்டு வெளியில கிளம்பிடும். அதுதான் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட தன்மையே. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வேவ் ஜென்ரேட் ஆச்சுன்னா இந்த ஆண்டனா விட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வேவை கிரியேட் பண்ணிட்டு நம்ம அனுப்புறது வந்து புண்ணியம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு வேண்டியது வந்து ரேடியோ வேவ். ரேடியோ வேவ்னா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன ஃப்ரீக்வன்சில வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர்னு ஒரு சர்க்கியூட் வந்து நம்ம வச்சிருப்போம். அந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் ஆசிலேட்டர் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சில வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது அந்த சர்க்கியூட் வந்து டிசைட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆண்டனால வந்து மாறி 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 அது வந்து வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இது மூணுமே கொடுத்து வெளில அனுப்பிச்சிடும். வெளில அனுப்பிச்சோன்னா என்ன ஆகுனா அது என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ என்ன வேவ் லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது லாங் டிஸ்டன்ஸ் போகணுமா ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகணுமா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இப்போ ஆண்டனா வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு அதை பொறுத்து இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்ல வந்து நம்ம அனுப்புனா கூட வந்து அதுல இருந்து 360 அது போக தான் பார்க்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஆண்டனா வந்து நம்ம சொல்லிடுவோம் இந்த ஆண்டனாக்கு வந்து இந்த ரேஞ்சு தான் வந்து கவரேஜ் இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம இந்த மெக்கானிசம் வச்சு தான் வந்து அது வந்து சொல்றாங்க எவ்வளோ ரேஞ்சில் வந்து இந்த வேவ் வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு. வேவ் வந்து நம்ம ஒரு டைரக்ஷன்ல அனுப்பிச்சு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைப்பா ஒரு ஆக்சஸ்ல வைக்கிறதுனால வந்து இது வந்து போலரைஸ்டு வேவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். போலரைஸ்டு வேவ்னா என்னன்னா நம்மளோட ஆசிலேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இது எக்ஸ்ல இருக்கு, ஒய்ல இருக்கு, ஜீல இருக்கு அப்படின்றது கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அனுப்புறதுனால அது போலரைஸ்டு வேவ். அன்போலரைஸ்டு வேவ் எப்படின்னா உங்களுக்கு வந்து எது வேணா என்ன பிளேன்ல வேணா இருக்கலாம். அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைட்டு தான். லைட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைமென்ஷன்ல வந்து கிடைக்கும். சில டைம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒய்ல கிடைக்கும், இல்ல சில டைம் வந்து ஜி ஆக்சிஸ்ல கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒய்ல இருக்கும். ஸோ அது மாறி மாறி வரும். அது வந்து அன்போலரைஸ்டு வேவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்க கேண்டில் இருந்து ஒரு வெளிச்சம் அதுவும் வந்து அன்போலரைஸ்டு வேவ் தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் நம்ம ரேடியோ வேவ்ஸ் வந்து அனுப்புறது வந்து போலரைஸ்ட். அது போலரைஸ்ட் என்னன்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த வேவ் ஜென்ரேட் பண்றது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே இடத்துல தான் இருக்கும். எவ்வளவு வேவ்ஸ் நீங்க அனுப்பிச்சாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ நம்ம இது வந்து போலரைஸ்ட் வேவ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து ஒன்ஸ் ஆண்டனா விட்டு கிளம்பி போச்சுன்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு இன்னொரு ஆண்டனா வேணும். அந்த ஆண்டனாவும் வந்து இதே ப்ராப்பர்ட்டி உள்ள ஆண்டனாவா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அனுப்புறோம் என்ன வேவ் லென்த்ல அனுப்புறோம் அப்படின்னா அந்த வேவ் லென்த் பொறுத்து தான் அந்த ஆண்டனா சைஸ் வந்து டிஃபைன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் வேவ் லென்த் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நீங்க வந்து அவ்வளோ பெரிய ஆண்டனா நம்ம கட்டலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லாட்டி நம்ம வந்து ஹாஃப் வேவ் லென்த் அந்த ஆண்டனா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்ல குவார்டர் வேவ் லென்த். ஆனா இந்த ரூல் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ் வந்து கரெக்டா வந்து அந்த ரிசீவிங் ஆண்டனா வந்து ரிசீவ் பண்ண முடியும். நீங்க ஆண்டனா வந்து என்ன வேணா சைஸ்ல வைக்கலாம் அப்படின்னா வேலைக்காகாது. ஏன்னா வேற ஏதாவது வேவ் வந்து அது ரிசீவ் பண்ணிடும். நம்ம அனுப்புற ஃப்ரீக்வன்சில ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆண்டனா தான் வந்து உங்களுக்கு வந்து வேணும். அதனால தான் இப்போ மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட் வேவ்லென்த் பேண்ட்ல இருந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க. அதோட டைப் ஆண்டனா மட்டும் தான் வந்து நீங்க வந்து வாங்கி வைக்க முடியும். இப்போ எஃப்எம் ரேடியோ அப்படின்னா அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, வேவ்லென்த் இருக்கு. ஸோ அதுக்குரிய ஆண்டனா தான் நம்ம வாங்கணும். ஏஎம் ரேடியோ அப்படின்னா அதுக்கு வேற ஆண்டனா, அதே மாதிரி டவரும் வேறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆண்டனா சைஸ் எல்லாம் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. எந்த ஆண்டனா எவ்வளவு ஹைட்ல இருக்கணும், எது லைன் ஆஃப் சைட், அதுக்கப்புறம் எந்த வேவ் வந்து டிஃப்ராக்ட் ஆகாது அப்படின்னு. ஸோ நம்ம ஏஎம் எஃப்எம் இந்த மீடியம் ரேஞ்ச் ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே வந்து அயனோஸ்பியர்ல போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வந்துடும். அது ஒரு நம்ம வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேஞ்ச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஆனா ப்ளூடூத் அண்ட் வைஃபை வந்து என்னன்னா அது டைரக்டா வந்து பெனட்ரேஷன் எது வரைக்கும் பெனட்ரேட் ஆகுமோ அது வரைக்கும் தான் பெனட்ரேட்டே போகும். அதனால தான் வந்து வைஃபை சிக்னல்லாம் உங்களுக்கு வந்து சில டைம் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இந்த வைஃபை அப்புறம் ப்ளூடூத் சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே போடுறேன், அதை போய் பாருங்க. அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எப்படி அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு ஆண்டனா வச்சிருக்கோம். ஒன்று வந்து சென்டர், இன்னொன்று வந்து ரிசீவ் பண்ணுது. இப்போ ரேடியோ வேவ்ஸ் வந்து சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்போ திடீர்னு வந்து மழை பெய்யுது, அதாவது எக்கச்சக்கமான மழை பெய்யுது.
இப்போ வந்து என்ன நடக்கும்? அது இது வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கீழே போடுங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இது எப்படி சால்வ் பண்றது? அதையும் வந்து நீங்க அந்த சொல்யூஷனும் சொல்லுங்க. இது வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். ரேடியோ வேவ்ஸை வந்து உங்களுக்கு குழப்பாம தெளிவா சொல்லியிருக்கேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நம்ம பார்ப்போம். பாய்.